ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா? ஆமாம், அஃப்கோர்ஸ். தெரியாமல் எப்படி? கூலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம தலைவருடைய படம். பார்த்துட்டீங்களா இல்லையா ப்ரோ? பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டேன். பார்த்தீங்களா ப்ரோ? 9 AM ஷோ பார்த்துட்டேன். ஓகே, டிக்கெட் எப்படி ப்ரோ கிடச்சி? அதெல்லாம் சொன்னால் கம்பெனி சீக்ரெட், அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஓகே ப்ரோ, அவன் டிக்கெட் இல்லாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிக்கெட் கிடச்சி பார்த்துட்டீங்க. படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட போனால் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நான் எக்ஸ்பெக்டேஷனோட போகல, நான் தலைவரோட வெறியன். பட் நான் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நான் படத்துக்கு போனது. எல்லா படத்தும் பார்க்க, அதாவது தலைவரோட படம் எல்லா படமும் எப்படி நான் தேட்டரில் போய் தலைவரை ஒரு 3 hours பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் 3 hours எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கூலியை எதிர்பார்த்து போனது. லோகேஷ் கனகராஜ் சார் படம், இத்தனை ஸ்டார் கேஸ்டிங், பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தலைவர் படம் பார்க்கணும், வரணும், அந்த ஒரு தாட்டு தான். பார்த்தாச்சு, வேற லெவலில் இருக்கு படம். ப்ரோ இதான் பிரம்மாண்டமா தலைவர் அப்படி பண்ணியிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் அப்படி சொல்லி ஏதோ பெருசா பேச வரீங்கன்னு நினைச்சேன். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பயங்கரமா இருக்கு படம். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் தாண்டி தலைவரை ஸ்கிரீன்ல பார்க்கணும், அவரை பார்த்துட்டு அந்த சில மொமெண்ட்ஸ் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. லோகேஷ் வந்து இதுல நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி அந்த வில்லனிக் ரஜினி சார், அந்த நெகட்டிவ் ஷேட், அந்த டார்க் ஷேட் ஆஃப் சூப்பர் ஸ்டார் தலைவர் வந்து காமிக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப பயங்கரமா பக்காவா பண்ணியிருக்காரு. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லன். இது எப்படி இருக்கு?